இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு நிறைய பக்கங்கள் இருக்கு. ஆனா சில பக்கங்கள் ரொம்ப முக்கியமானதா இருந்தாலும் ஏனோ அதிகம் பேசப்படாமலே போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை தான் நாம் இன்னைக்கு புரட்டி பார்க்க போறோம். தென்னிந்தியாவுல பத்திக்கிட்ட அந்த முதல் விடுதலை தீயோட கதை இது. பாருங்க, வரலாற்று அறிஞர் கே ராஜையன் என்ன சொல்றாருன்னு. தென்னிந்திய கிளர்ச்சி இந்திய விடுதலை போராட்ட பயணத்தோட ஒரு தனித்துவமான மகத்தான முயற்சிக்கு ஆரம்பம்னு சொல்றாரு. இந்த ஒரு வரிய போதும் நாம பேச போற விஷயத்தோட கணம் புரியறதுக்கு. வாங்க அந்த சரித்திரத்துக்குள்ள நேரடியாவே போலாம். சரி, இவ்வளவு பெரிய ஒரு கிளர்ச்சி எப்படி திடீர்னு உருவாச்சு? எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குல்ல. அதனால முதல்ல நாம தென்னிந்தியாவுல பிரிட்டிஷ்காரங்களோட ஆதிக்கம் எப்படி வேரூன்ற ஆரம்பிச்சதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பதான் கதையோட முழு பரிமாணமும் நமக்கு விளங்கும். கதை ஆரம்பிக்கிறது 1600ல. வியாபாரம் செய்யறதுக்காகத்தான் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள காலடி வைக்குது. ஆனா பாருங்க, அடுத்த 15 வருஷத்துல என்ன ஆச்சுன்னு. கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள்னு வரிசையா நடத்தி தென்னிந்தியா முழுசையும் தங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கணக்கு பார்க்க வந்தவங்க நாட்டையே ஆள ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரியெல்லாம் சுலபமா நடக்கல. தென்னிந்திய நிலப்பகுதிகளை முழுசா தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா அங்கதான் அவங்களுக்கு முதல் அடி விழுந்துச்சு. நம்ம உள்ளூர் தலைவர்கள், அதாவது பாளையக்காரர்கள் சும்மா விட்டுடல, கடுமையான எதிர்ப்பை காட்டினாங்க. அந்த எதிர்ப்பு தீல முதல் பொறி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? நெற்கட்டும் செவல் பாளையத்திலிருந்து தான். அதோட தலைவர் புலித்தேவர். பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிரா முதல் முறையா மத்த பாளையக்காரர்களை ஒன்னு சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கி போர்க்கொடியை ஏத்துன முதல் வீரர் அவர்தான். யோசிச்சு பாருங்க, 1755ல கர்னல் ஹெரான் தலைமையில வந்த கம்பெனி படையே தோற்கடிச்சு முதல் வெற்றியை பதிவு பண்றாரு பூலித்தேவர். ஒரு பெரிய அதிர்ச்சி பிரிட்டிஷ்க்கு. ஆனா அந்த வெற்றி ரொம்ப நாள் நீடிக்கல. 6 வருஷத்துல 1761ல பிரிட்டிஷ் ஆதரவோடு வந்த கான் சாஹிப்போட பெரும்படம் முன்னாடி அந்த முதல் விடுதலை தீ அணைஞ்சு போச்சு. பூலித்தேவரோட போராட்டம் முடிவுக்கு வந்தாலும் அந்த நெருப்பு முழுசா அணையல. அடுத்ததா அதே வீரத்தோட களத்துல இறங்கினார்தான் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனும் சும்மா இல்ல, திருநெல்வேலி பாளையக்காரங்களை ஒன்னா சேர்த்து ஒரு கூட்டணியை பலப்படுத்த ரொம்ப போராடினார். ஆனா பாருங்க, விதி அவர் பக்கம் இல்ல. 1796 செப்டம்பர் மாசம் மேஜர் பேனர்மென் கிட்ட தோத்து போறாரு. அதுக்கப்புறம் மனசையே உழுக்கிற ஒரு சோகம். சரியா ஒரு மாசம் கழிச்சு அக்டோபர் 17ஆம் தேதி கயத்தார்ல அந்த வீரனோட வாழ்க்கை ஒரு தூக்கு கயிறுல முடிஞ்சு போச்சு. இப்படி பூலித்தேவர், கட்டபொம்மன்னு தனித்தனியா எழுந்த போராட்டங்களை பிரிட்டிஷ்காரங்க அடக்கிட்டாங்க. ஆனா அவங்களால ஒன்ன மட்டும் அடக்க முடியல. அது மக்களோட மனசுல இருந்த கோபத்தையும் வலியையும் தான். அந்த அடக்கி வச்ச கோபம்தான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒருங்கடைஞ்ச போராட்டமா வெடிக்க காரணமா இருந்துச்சு. சரி, அந்த போராட்டத்துக்கு என்னதான் காரணம்? அரசியல் ரீதியா பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல முகலாய பேரரசு விழுந்ததும் நாட்டுல ஒரு நிலையற்ற தன்மை உருவாச்சு. இதை பிரிட்டிஷ்காரங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து நம்ம பாளையக்காரர்களோட பாரம்பரிய உரிமைகள், அவங்களோட அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்சாங்க. ஒவ்வொரு கிராமமும் தன்னை தானே நிர்வகிச்சுட்ட கிராம சுயராஜ்யம் முறையே ஒழிச்சாங்க. சுருக்கமா சொன்னா மக்கள் அவங்களோட அரசியல் உரிமையையும் சுயாட்சியையும் மொத்தமா இழந்தாங்க. இது பத்தாதுன்னு மைசூருக்குள்ள வந்த பிரெஞ்சு புரட்சியாளர்களோட கருத்துக்களும் சுதந்திர தாகத்தை தூண்டிவிட்டுச்சு. அரசியல் மட்டும் இல்லைங்க, பொருளாதார ரீதியாகவும் சுரண்டல் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. கம்பெனிக்கு மக்கள் நல்லா இருக்காங்களாங்கிற கவலையே இல்லை. அவங்களோட ஒரே நோக்கம் வருமானம் 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 மட்டும்தான். வரின்னு சொல்லி ரத்தத்தையே உறிஞ்சாங்க. இங்கிலாந்துலேருந்து வந்த பொருட்களால் நம்ம ஊர் குடிசை தொழில்கள்லாம் நசிஞ்சு போச்சு. பல்லாயிரக்கணக்கான கைவினைஞர்களுக்கு வேலை போச்சு. கொடுமையோட உச்சம் என்ன தெரியுமா? 1798ல் பெரிய பஞ்சம் வந்தப்போ கூட கம்பெனி அதிகாரிகள் அரிசியையும் மற்ற உணவுப் பொருட்களையும் பதுக்கி வச்சு கொள்ள லாபம் பார்த்தாங்க. இதுக்கு மேல மக்கள் எப்படி பொறுமையா இருப்பாங்க? இந்த அரசியல் அடக்குமுறை, இந்த பொருளாதார சுரண்டல், இது ரெண்டும் சேர்ந்து மக்களோட கோபத்தை ஒருமுகப்படுத்துச்சு. அதோட விளைவாதான் 1895ல இருந்து 1899க்குள்ள தென்னிந்தியாவுல தனித்தனியா 4 பெரிய பிராந்திய கூட்டமைப்புகள் உருவாச்சு. அந்த 4 கூட்டமைப்புகள் என்னென்னு பார்க்கலாமா? முதலாவது மருது பாண்டியன் உருவாக்கின இராமநாதபுரம் கூட்டமைப்பு. இரண்டாவது வீரபாண்டிய கட்டபொம்மனோட தலைமையில திருநெல்வேலி கூட்டமைப்பு. மூணாவதா கோபாலநாயக்கர் உருவாக்கின திண்டுக்கல் கூட்டமைப்பு. கடைசியா கேரளவர்மா தலைமையில மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. பாத்தீங்களா எதிர்ப்பு எப்படி தென்னிந்தியா முழுக்க பரவி இருந்துச்சுன்னு? 4 கூட்டமைப்புகள் உருவாச்சு. சரி, ஆனா இந்த 4 சக்திகளும் தனித்தனியா சதறி கடந்தா பிரிட்டிஷ ஜெயிக்க முடியாது. இத உணர்ந்த ஒருத்தர் அந்த பெரிய பொறுப்பை தன்னோட தோள்கள்ல ஏத்துக்கிட்டார். அவருதான் மருது பாண்டியன். அவரோட தலைமையில தான் இந்த 4 கூட்டமைப்புகளும் ஒன்னு சேர்ந்து ஒரு மாபெரும் தென்னிந்திய கூட்டிணைப்பு உருவாச்சு. மருது பாண்டியனோட இந்த கூட்டிணைப்பு சாதாரணமானது இல்ல. இதுல யார் யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்க பாருங்க.
கன்னட மராத்திய தலைவர் தூண்டாஜி வாக், மாவீரன் திப்பு சுல்தானோட மகன் ஃபதே ஹைதர், மலபார் கிளர்ச்சியாளர்களோட தலைவர் கேரளவர்மான்னு பெரிய பெரிய தலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அது மட்டுமில்ல, மலபார், கன்னடம், தெலுங்கோன்னு மொழி பகுதி எல்லாத்தையும் கடந்து மக்களும் இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப களம் தயார். எதிரி ஒருத்தந்தான், பிரிட்டிஷ்காரன். குறிக்கோளும் ஒண்ணுதான், அந்நிய ஆட்சியை அடியோடு அகற்றி நம்ம தாய் மண்ணை விடுவிக்கணும். தென்னிந்தியா முழுக்க ஒரு மாபெரும் போருக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சது. 1800ஆம் வருஷம் ஏப்ரல் மாசம் விருப்பாட்சியில எல்லா தலைவர்களும் ஒன்னு கூடுறாங்க. அங்க ஒரு தெளிவான போர் திட்டம் வகுக்கப்படுது. அதுல 3 முக்கிய முடிவுகள் எடுக்கறாங்க. 1, தென்னிந்தியா முழுக்க ஒரே நேரத்துல கிளர்ச்சியா ஆரம்பிக்கணும். 2, என்ன நடந்தாலும் ஒற்றுமையா சண்டையிடணும். 3, பிரிட்டிஷ் படையோட நேருக்கு நேரா மோதாம கொரில்லா போர் முறை, அதாவது மறைந்திருந்து தாக்குற முறையை பயன்படுத்தணும். ரொம்ப யோசிச்சு போட்ட திட்டம் இது. ஆனா எல்லா திட்டங்களும் நாம நினைச்ச மாதிரி நடக்குமா என்ன? திட்டம் போட்டதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே 1800 மே மாசம் கோயம்புத்தூர்ல கிளர்ச்சி வெடிச்சிருச்சு. இந்த தகவல் எப்படியோ கம்பெனிக்கு கசிஞ்சு அவங்க தயாரா இருந்தாங்க. விளைவு, அந்த முதல் முயற்சி படுதோல்வி அடைஞ்சது. நிறைய தலைவர்களை நாம இழந்தோம். கோயம்புத்தூர்ல ஏற்பட்ட தோல்வியால எல்லாரும் சோர்ந்து போயிருந்த சமயம் ஒரு சம்பவம் நடந்தது. அது அணைஞ்சு போயிருந்த கிளர்ச்சி தீய மறுபடியும் பத்த வச்சது. கிட்டத்தட்ட 200 கிளர்ச்சியாளர்கள் திருச்செந்தூருக்கு போற பக்தர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ள புகுந்தாங்க. அங்க சிறையில இருந்த ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் இன்னும் பலரையும் மீட்டுட்டு வந்தாங்க. இது ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்குல்ல? ஜெயிலிருந்து தப்பிச்ச வீரர்கள் நேரா பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனாங்க. அங்க இடிஞ்சு கடந்த கோட்டைய மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஆதரவா மருது பாண்டியன் செஞ்ச ஒரு காரியத்தை கேட்ட அசந்துட்டுவீங்க. 1 இல்ல 2 இல்ல 30,000, ஆமாங்க 30,000 வீரர்களை உதவிக்கு அனுப்பி வச்சாரு. யோசிச்சு பாருங்க அந்த கிளர்ச்சியோட வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு. ஆனா பிரிட்டிஷ்காரங்க சும்மா இருப்பாங்களா? காலன் மெக்காலே, கர்னல் அக்னு தலைமையில ஒரு பெரிய படை வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய முற்றுகையிடுது. ரொம்ப கடுமையான சண்டை நடக்குது. கடைசியில 1801 மே 24ஆம் தேதி அந்த சரித்திர புகழ்பெற்ற கோட்டை வீழ்ந்தது. அந்த போர்ல மட்டும் 1000க்கும் அதிகமான நம்ம வீரர்கள் உசுர கொடுத்தாங்க. படுகாயமடைஞ்ச ஊமைத்துறை தப்பிச்சு சிவகங்கைக்கு போறாரு. பாஞ்சாலங்குறிச்சி விழுந்தாலும் போராட்டத்தோட வீரியம் குறையல. இப்போ போராட்டம் காளையார் கோவில், தஞ்சாவூர்னு மத்த பகுதிகளுக்கும் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. கிளர்ச்சியாளர்கள் பல முக்கிய இடங்களை கைப்பற்றினாங்க. இப்படி நம்ம படைகள் வரிசையா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் மருது பாண்டியன் அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை செய்றாரு. அதுதான் திருச்சி பிரகடனம். அந்த பிரகடனத்தோட சாராம்சம் என்ன தெரியுமா? இந்தியர்களே, நீங்க எந்த சாதியா இருங்க, எந்த மதமா இருங்க, எந்த இனமா இருங்க, அதெல்லாம் முக்கியமில்ல. தாழ்ந்த புத்தியுடைய இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக நாம எல்லாரும் ஒன்னா நின்னு நம்ம தாய்நாட்டை காப்பாத்தணும்னு ஒரு அறைகூவல் விடுத்தாரு. இது வெறும் ஒரு போர் அறிவிப்பில்ல, இது ஒரு தேசிய ஒற்றுமைக்கான முதல் குரல். திருச்சி பிரகடனம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியும் உண்டாக்குச்சு. ஆனா இது பிரிட்டிஷ்காரங்களை இன்னும் கோபமூட்டுச்சு. அவங்களோட பதிலடி முன்ன விட ரொம்ப கடுமையா, ரொம்ப திட்டமிட்டதா இருந்துச்சு. இப்போ இந்த கிளர்ச்சியோட கடைசி அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகுது. லெப்டினன்ட் கர்னல் அக்னு ஒரு பயங்கரமான திட்டத்தோட களமிறங்கினார். அது ஒரு மும்முனை தாக்குதல். அதாவது திருநெல்வேலி, திண்டுக்கல், தஞ்சாவூர்னு 3 திசையில இருந்தும் ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்தி கிளர்ச்சியாளர்களோட முக்கிய இடங்களை அடியோடு அழிக்கிறது தான் திட்டம். அந்த தாக்குதலோட வேகம் நம்ப முடியாத அளவிற்கு இருந்துச்சு. பாருங்க, மே 28ல நாகலாபுரம் போச்சு, ஜூலை 24ல திருப்பத்தூர் விழுந்துச்சு, 3 நாள்ல ஜூலை 27ல கிளர்ச்சியோட இதயமா இருந்த சிறுவயலும் பிடிபட்டுச்சு. செப்டம்பர் 30ல காளையார் கோவில், கடைசியா அக்டோபர் 17ல பிரான்மலை கோட்டையும் அவங்க கைக்கு போச்சு. அடுத்தடுத்து நம்ம கோட்டைகள் எல்லாம் விழ ஆரம்பிச்சது. அவ்வளோதான், கிளர்ச்சியோட முதுகெலும்பே உடைஞ்சு போச்சு. காடுகள்ல நடந்த அந்த கடைசி கட்ட போர்ல ஊமைத்துறை, மருது சகோதரர்கள்னு நம்மளோட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் ஒன்னு கொல்லப்பட்டாங்க, இல்லனா உயிரோட பிடிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா தண்டிக்கப்பட்டாங்க. ஒரு சகாப்த முடிவுக்கு வந்தது. கிளர்ச்சி முழுசா நசுக்கப்பட்டுச்சு. மிஞ்சினது வெறும் ரத்தமும் சாம்பலும் தான். ஆனா அந்த சாம்பல்ல இருந்து ஒரு முக்கியமான பாடம் பிறந்துச்சு. அந்த போராட்டத்தோட தாக்கம் என்ன, அது நமக்கு விட்டுட்டு போன மரபு என்ன? இந்த கிளர்ச்சியோட சில முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம். இது அந்நிய ஆட்சியை வெளியேற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட நடந்த ஒரு தீவிரமான முயற்சி. இதுக்கப்புறம் வந்த சுதந்திர போராட்டங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னோடியா இருந்துச்சு. பல சமூகங்கள், பல பகுதிகள்னு எல்லாரையும் ஒன்னு சேர்த்த ஒரு பெரிய கூட்டணியா இது உருவாச்சு. கொரில்லா போர் முறைய திறமையா பயன்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியமா, தோத்துட்டோன்னு தெரிஞ்ச பிறகும் கூட கிளர்ச்சி தலைவர்கள் மனிதாபிமானத்தை கைவிடல. சரி, கிளர்ச்சி தோத்து போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? உடனடியா பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் லாபம்.
தென்னிந்தியாவில் இருந்த உள்ளூர் ஆட்சி முறையை மொத்தமா ஒழிச்சு கட்டி கம்பெனியோட நேரடி ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இதை நிர்வகிக்கிறதுக்காக தான் சென்னை ராஜதானி உருவாக்கப்பட்டு முழுசா அவங்க கட்டுப்பாட்டு கூட வச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று அறிஞர்கள் மத்தியில ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலே என்ன மாதிரியான போராட்டம்? ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இதுதான் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர். ஏன்னா இது ஒரு தெளிவான திட்டத்தோட, ஒரு பெரிய கூட்டணியோட, ரொம்ப தீவிரமா நடந்த போராட்டம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு, இல்ல இது வெறும் பாளையக்காரர்கள் தங்களோட பதவியையும் அதிகாரத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக நடத்தின ஒரு சுயநல போர். மருது பாண்டியனோட பிரகடனம் ஒன்றும் டெல்லி வரைக்கும் கேட்கலையேன்னு வாதிடுறாங்க. ரெண்டு பக்கத்துலயுமே நியாயம் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த போராட்டம் தோத்து போயிருக்கலாம். ஆனா இதுதான் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கான அந்த நீண்ட நெடிய போராட்டத்தோட உண்மையான தொடக்க புள்ளியா? இந்த கேள்வியை உங்க சிந்தனைக்கே விட்டுடுறோம். யோசிச்சு